அனைத்து நண்பர்களும் வந்து இப்போ நிறைய பொதுமக்கள் வந்து கொடிவேரி போகிறக்காக இந்த ரூட்டு பயன்படுத்துகிறாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரோட் பவர் ஹவுஸ் சம்பவத்திற்கு முன்னாடி பவர் ஹவுஸ்லேருந்து உள்ள கட்டாயி வந்து புளியம்பட்டி ரோட்டில் ஜாயிண்ட் ஆகி இந்த பெரியூர் வழியாக அந்த கொடிவேரி போகுது. அந்த ரோடு பேசிக்கில் தான் சுடர் பேக்ஸுங்கிறது இயங்குது. இது என்ன ஸ்பெஷல்னா இவங்க பாக்கெட் பால் கெமிக்கல் பால் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, நேச்சுரல் தரமான பால் வாங்கி இவங்க வந்து டீ போடுறாங்க. அதே போக நிறைய டீ வகைகள் வந்து நேச்சுரல் டீயெல்லாம் வந்து போட்டு தர்றாங்க. இன்றைக்கி வந்து 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு பேக்கரி வந்து இயங்கிட்டு இருக்குது. நம்ம எங்கே சாப்பிட்றது அப்படின்னு நினைக்கலாம். வசீகரத்தை பார்த்துட்டு ஏமாந்து நிறைய வந்து பூஸ்ட் அது இதுன்னு போட்டு என்னமோ அந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணி பழைய பாலில் போட்டுருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி விரும்ப வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ் பால் வாங்கி போடுறதுனால உங்களுக்கு உடல்நிலை வந்து பாதிக்காது. இவங்க வந்து தரமான டீ கொடுக்கணுங்கிறது இவங்களோட நோக்கம். அதைத்தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய வந்து வசீகரத்தை பார்த்து ஏமாந்துடுறாங்க. அதே மாதிரி போண்டா பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கடலை வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணுறாங்க. ஊட்டி வரிக்கி பிஸ்கெட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொறு இருக்குதுங்க. ஊட்டியில் நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இருக்குது, வாங்கி பாருங்கள். டீ தூள் அதே மாதிரி கிடைக்கும், ஊட்டி டீ தூள் வாங்கிட்டு போங்க. இந்த வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு பாருங்கள் மக்களே, ரொம்ப அருமையாக இருக்கும். உடல்நிலையை ஆரோக்கியமாக வச்சுக்காங்க, நேச்சுரல் விரும்புங்கன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து வசீகரத்தை பார்த்து ஏமாந்துடுறாங்க. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியது இருக்குது. குழந்தைகள் எல்லாம் கூட்டிகிட்டு வரதுனால இங்கே நீங்கள் தயவுசெய்து இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், உடல்நிலையை பாதுகாப்போம். நன்றி. நீங்கள் ஃப்ரெஷ் பாலில் போடுறதுனால உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது? மற்ற பேக்கரியில் வந்து பாக்கெட் பால் கெமிக்கல் யூஸ் பண்ணி இதெல்லாம் போடுறாங்க. அது வந்து குவாலிட்டி இல்லாமல் தரமான பாலில் வந்து நல்லா இருக்குது. டீ வந்து சாப்பிட்டு போடாமல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து கம்மி வந்தால் போகுது. உங்களுக்கு வந்து லாபம் வந்து கம்மியாக இருந்தாலும் போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் மக்களுக்கு தரமானதாக கொடுக்கணும், நல்லா இருக்கணும். மற்ற இதில் வந்து இந்த பூஸ்ட் ஃப்ளேவரு அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பால் தரம் இல்லாத பாலில் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணி மக்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அது பண்ணுறதில்ல. ஓகே, நான் வந்து ப்ரெஸ் பாலில் போட்டு நல்லா இருக்குது மக்களுக்கு. நம்ம லாபம் வந்து கம்மியாக இருந்தால் போதும். லாபம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல போதும் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படின்னு நான் பால் போடுறேன். ஓகே ஓகே. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, கோயம்புத்தூர் சைடு வரவங்களாம் இங்கே வந்து குடிச்சிட்டு போனவங்களாம் வந்து சொல்லிக்கிறாங்க, நல்லா இருக்குதுங்க, ஜம்முன்னு இருக்குதுங்க, இந்த எங்கேயும் இந்த மாதிரி டீ சாப்பிட்டு இல்லைங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி நன்றி. மல்லி சரியா? அது வந்து மல்லி டீ. இது என்னங்க? அது இது மல்லி டீங்க, இது கிரீன் டீங்க, நாட்டு சக்கரை டீ, இது மசால் டீ, இது மேங்கோ டீங்க, இது மேங்கோ டீ, சுக்கு டீ, இது வந்து பாதாம் பால், இது வந்து ஒயிட், இது இஞ்சி, இது லெமன் டீங்க, ஓ எல்லாம் பிரசாதம் போடுறீங்க. ஆமா, அதான் பிரசாதம். அது போக வேற என்ன டீ இருக்கு? ஏலக்காய் டீ இருக்குது. ஏலக்காய் டீ, அனி டீ. ஓ அனி, ஏலக்காய் அனி. ஏலக்காய் வந்து இந்த இதுல வந்து இஞ்சில அனி. ஓ ஓ. அப்புறம் வந்து லெமன் அனி. ஓ இத்தனை ஐட்டம் போடுறீங்க. பரவாயில்ல. ஒயிட்ல அனி. அப்புறம் புதினா டீ, துளசி டீ. அடேங்கப்பா, பரவாயில்லையே. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க. மாட்டுப்பால்ல ஃப்ரெஷ் பால் நீங்கள் போடுறது பாக்கெட் பால் யூஸ் பண்ணுறது. டீ தூள் ஒரிஜினலுங்க, ஊட்டி டீ தூள். அது போக வேற என்ன வெரைட்டி எல்லாம் வச்சுக்கிறீங்க? பிஸ்கட், ஊட்டி வரிக்கி, ஊட்டி பிஸ்கட்டு எல்லாமே வந்து அங்கேருந்தே உங்களுக்கு வந்துடுதா? அங்கேருந்து வந்துடு. ஓ பரவாயில்ல. பிஸ்கட், சால்ட்டு, இனிப்பு எல்லாம் வந்துடு. போண்டா பஜ்ஜி வடை. போண்டா வடை நீங்கள் எதாவது மாவு யூஸ் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து கடலை மாவு யூஸ் பண்ணுறோம். நாங்கள் ஒரிஜினல் கடலை மாவு அரைச்சி ஆட்டிக்குவோம். ஓ ரைட். வாங்கி ஆட்டிட்டு வந்துடுவோம். அது அந்த கடையில் வாங்குவோம். எது மிக்சிங் எதுவும் கிடையாது? மிக்சிங் கிடையாது. சூப்பர். ஒரிஜினல் தான். ஓகே, நன்றி. நல்லா